வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைக்கான போட்டிகளின் அட்டவணையை தற்பொழுது ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. இது குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து அணிகள் உள்ளன. ஐசிசி சாம்பியன் டிராபி போட்டியில் பார்த்தோமெனால் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டிகள் பார்த்தோமெனால் துபாயில் நடைபெறுவதாக ஐசிசி தற்பொழுது அறிவித்திருக்கிறது. அதே போன்று ஐசிசியின் இந்தியா விளையாடக்கூடிய அனைத்து போட்டிகளுமே துபாயில் மட்டுமே நடைபெறும். ஒருவேளை அவர்கள் ஃபைனல் போட்டிக்கு குவாலிஃபை ஆனால் அந்த லாகூரில் நடைபெறும். பொதுவாக துபாயிலேயே இறுதிப் போட்டி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதக்கூடிய போட்டி கராச்சி மாநகரத்தில் நடைபெறுகிறது. பிப்ரவரி 20இல் பங்களாதேஷ், இந்தியா மோதக்கூடிய போட்டி துபாயில் நடைபெறுகிறது. பிப்ரவரி 21இல் ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா மோதக்கூடிய போட்டி கராச்சியிலும். பிப்ரவரி 22 ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மோதக்கூடிய போட்டி லாகூரிலும். அதே போன்று பிப்ரவரி 23 அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டி. இது துபாயில் பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதே போன்று பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து ராவல்பிண்டியில் பிப்ரவரி 24, ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ராவல்பிண்டியில் பிப்ரவரி 25, ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து லாகூரில் பிப்ரவரி 26, பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் ராவல்பிண்டி, ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா பிப்ரவரி 28 லாகூர், மார்ச் 1ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து கராச்சி, மார்ச் 2ஆம் தேதி நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா துபாயில் நடைபெறுகிறது. செமிஃபைனல் முதல் அரையிறுதி போட்டி துபாயில் நடைபெறுகிறது. இரண்டாவது அரையிறுதிப் போட்டி லாகூரில் நடைபெறுகிறது. ஃபைனல் இறுதிப் போட்டி பார்த்தோம்னால் லாகூரில் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் அவர்கள் மோதக்கூடிய அந்த போட்டியானது துபாயில் மட்டுமே நடைபெறும் என திட்டவட்டமாக ஐசிசி அறிவித்திருக்கிறது. இந்தியா இந்த முறை பாகிஸ்தான் செல்லவில்லை என்பதனை இந்த அட்டவணையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த போட்டியில் நடைபெறக்கூடிய அனைத்து வித போட்டிகளுக்குமான அந்த அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. செமிஃபைனல் மார்ச் 4ஆம் தேதியும், செமிஃபைனல் ஒருவேளை நடக்கவில்லை என்றால் ரிசர்வ் டே மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும். செமிஃபைனல் 2 மார்ச் 5ஆம் தேதி. ஒருவேளை செமிஃபைனல் 2 திட்டமிட்டபடி அன்று நடைபெறவில்லை என்றால் செமிஃபைனல் 2 ரிசர்வ் டே என்று சொல்லக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி நடைபெறும். இறுதிப் போட்டி மார்ச் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. ஒருவேளை அன்றைய தினம் மழை உள்ளிட்ட ஏதேனும் காரணங்கள் இருந்தால் ரிசர்வ் டே என்று சொல்லக்கூடிய மார்ச் 10ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் என தெரியப்பட்டிருக்கிறது. இந்த ஐசிசி சார்பில் இந்த சாம்பியன் டிராபிக்கான அனைத்து வித போட்டிகளுக்குமான அட்டவணையும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய போட்டி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். அது பிப்ரவரி 23ஆம் தேதி துபாயில் நடைபெற இருக்கிறது.